guys, இதுங்க நோயிட்டோ தந்த கேமிங் தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம சோலார் ஸ்மாஷோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதாவது நம்ம கிரிட்டிக்கல் ஆப்ஸோட வீடியோக்கு அதுக்கு வந்து மொத்தம் 46 வியூஸ் கிடச்சிருக்குது. என்னால் நம்பவே முடியுது செய்து சார். ஸோ அப்படியே பார்க்குற அத்தனை பேர் சப்ஸ்கிரைப் லைக்கெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே இருக்குது இந்தியா. ஸோ இதோட கான்செப்டே ஒரு மாதிரி வித்தியாசமான கான்செப்ட். அதாவது உலகத்தை அழிப்பது எப்படி, அதாவது இவங்க நிறைய ஆப்ஷன் தந்திருப்பாங்க. அதை வச்சு நம்ம விதவிதமாக அழிக்கணும் உலகத்தை. இந்தியாவில் நைட் தான் லைட்டில் எரியுது. ஓகே, எங்கேயாச்சும் நம்ம கடல் பகுதியில் தான் ஃபஸ்ட்டு அழிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். யூகோ சின்னதாக ஒரு இது நல்லா பிரைட்டாக இருக்குது. நம்ம அங்கேருந்து பண்ண தெரியல. இந்த இடம் பிரைட்டாக இருக்குது. இது என்னது? ஓகே, நான் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து நிறைய என்ன வர்ற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி விசித்திரமாக உலகத்தை அழிக்கிற மாதிரி யாரும் யோசிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு பிளானட்டே போகுது. இந்த மாதிரிலாம் இந்த உலகம் இப்படி தான் அழியும் போல. பிளாக் ஹோல் இங்கே ஒன்று வச்சு விடுவோம். சூப்பராக இருக்குது. மின்னல் எங்கே அடித்தா நல்லாயிருக்கும்? இங்கே அடிக்கிட்டோம். பயமாக இருக்குது. அதாவது இது வந்து ஒரு ஆஃப்லைன் கேம் தான். பேஸில் ஒரு 106 MB 30 MB கிட்டலாம் காமிக்கும். ஆனால் ஏற்றுனா 236 MB கிட்ட பிடிக்கும். இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு இழந்துருச்சு. இப்போ நம்ம கீழே போவோம். அண்டார்டிகாக்கு சூடாக ஏதாச்சும் அனுப்பணுங்கள. அண்டார்டிகாக்கு இங்கே இருக்குது. நெருப்பு அனுப்புவோம் சூடாக. எப்போ குளிர்லேயே இருக்குது. சரி, கொஞ்சம் குளிர் பண்ணுவோம். என்ன புல்லட் மாதிரி போகுது. சரி, இது அனுப்புவோம். இது அனுப்புவோம். வாவ், இது இது என்ன நடக்குதுங்க? லேகே ஆகிற அளவுக்கு ஏதோ பயங்கரம். இப்போ ஒரு ஏலியன் பாம்பு போட்ட மாதிரி. அதாவது இதில் பல பிளானட்ஸ் இருக்குது. நம்மளே எல்லாம் உருவாக்கி அனுப்பலாம். கண்டத்துல இதாகுது. பூமி நாசமாக போச்சு. இந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சுன்னா சீரியஸாக சொல்கிறேன், நம்ம உலகம் என்னத்துக்காகுது? இந்த இடம் மட்டும் இன்னும் உயிராக இருக்குது. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் யோசிப்பார், நம்ம உலகம் அழியக்கூடாது, அது வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும்ன்ட்டு. யூஎஃப் போய் என்ன பண்ணுது? ஏலியன்ஸ்லாம் போய் இன்வெஷன் பண்ணுவாங்களா? அந்த ஏலியன்ஸ் அங்கே தானே இருக்காங்க. அவங்களாம் சாக மாட்டாங்க. அதுக்குள்ளே கிளம்பி தப்பிச்சு ஓடிட்டாங்க. பாவிங்களாடே, எல்லாம் ஏலியன்ஸு. ப்ரிடேட்டர் எதுலேருந்து வரும்? இது போய் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. பொறுமையாக அழிக்குது. சரி, அழி அப்போ இது ஆனால் இது வேஸ்ட்டு தான். இது அதுக்கு முன்னாடி இது ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது ஏதோ பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த கேம் ட்ரை பண்ணிக்கலாம். உண்மையிலே ஃபன்னாக இருக்குது. பயங்கரமாக என்னமோ பண்ணுறீங்களா? உலகத்தை காட்டாந்தனமாக இருக்குது. இந்த இடம்லாம் இன்னும் இதாகலை. சரி, இங்கே இது அப்போ போயிடுச்சு. இல்லை, கிட்ட போனோடனே உலகம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. இதுதான் பண்ணுமா இது? அச்சீவ்மெண்ட் அன்லாக் டெஸ்டாக் ஒன் பிளானட்டா? டே, என்னடா பண்ணிச்சது? சரி, வேற ஏதாச்சும் இருக்குதா உலகம்? மெர்க்குரி, வீனஸ். மார்ஸை சுற்றி பார்க்கணும்னு ஆசை. நல்லா இருக்குது இடம். இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்த ஆக்டோபஸில் இதில் வந்து ஏலியன்ஸ்லாம் போகும். இந்த மாதிரி பூச்சிகளாக வந்து நம்ம உலகத்தை அழிக்குமா என்ன? இதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் அடுத்தது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஓட்டையை போட்டோம். அப்படி வருது ஓட்டை. பயங்கரமாக தான் இழந்திருக்குது. கேம் நல்லா இருக்குது, உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்குது. கேம் ஒரு பாம்பு ஒன்று அனுப்பி மொத்தமாக அழிச்சிடலாம். என்ன இது இவ்வளோ பெரிய ஏலியன்லாம் நம்ம உலகத்தை அழிச்சது. அதில் மார்ஸுக்கு தான் வந்துருக்குது. நம்ம அழிப்பவே மாட்டேயா. சவுண்டு கேளுங்களா, சீக்கிரம் போகலாம். பின்னாடியே வருமா? சீக்கிரமா. ஓ கொடூரமா நம்ம மார்ஸ் அழிக்குது. தூரத்துலேருந்தே பார்ப்போம், கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதாச்சும். மார்ஸ் பக்கத்துலேயே தான் எடுத்துருக்கு, அதை ஒன்றும் பண்ணாது. அது வரைக்கும் சந்தோஷம். ஏதோ ஒன்று போகுதுங்க. எந்த வகையில் அட்டாக் பண்ணுது? வந்த வழி பார்த்து போகுதா என்ன? இல்லை சுற்றிக்கிட்டே இருக்கு, ஒன்றும் பண்ண மாட்டேங்குதுன்னு கேட்குறேன். இன்னும் தொட்டுவோம். போகுது. இதான் இது பண்ணுமா? இந்த டிராகன் பூச்சி இன்னும் உலகத்தை அழிச்சிட்டு தாங்க இருக்கு. இது என்ன பண்ணணும்னு பயமா இருக்குது பார்க்குறது. நிஜமாலே இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். டென்டக்கிள்ஸ்லாம் நம்ம உலகத்தில் வருது. அப்போ இந்த உருவம் எவ்வளோ பெருசாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அடுத்தது தான் உண்மையில ஒரு பயங்கரமானது. வெளியே வருது. இல்லை சத்துச்சு. கடைசி நம்ம அந்த அது போட்டு கொண்டாடலாம். ஸோ ஒரு காஸ்மிக் பீயிங் வந்து என்ன ஆகும்? மொத்தம் அழைச்சிட்டு போயிட்டான். காஸ்மிக் பீயிங் போல ஒரு காஸ்மிக் டாக் வந்தால் என்ன ஆகும்? சீரியஸாக தாங்க. இன்னும் அயன்மேன் மாதிரி லேசர் விடுது. சரி சூப்பர்மேன் மாதிரி. இங்கே ஒன்று இது விடுவோம். இது என்ன டைமண்ட் மாதிரியே இருக்கு. சுற்றிக்கிட்டே வந்து ஏதாச்சும் பண்ணுமா என்ன? ஓ லேசர். ஓ பயங்கரமாக இருக்கு நிஜமால. ஆனால் இந்த கேம் தயாரிச்சுவேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கிருக்கேன். இப்போ ஷீல்டு போடுவோம் நம்ம உலகத்துக்கு. இந்த இடம் இங்கே ஷீல்டு. இனி எதாலே நம்ம உலகத்தை அழிக்க முடியாது. இனி எது அடிக்குது நான் பார்க்குறேன். இனி எப்படி மார்ஸை யார் அழிக்கிறான்னு நானும் பார்க்குறேன். யாரையும் அழிக்க விட மாட்டேன். கீழே இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு தானே ஒரு லேசர் விட்டு அடிக்கும். சரி இதில் இருக்கல கொடூரமானது வெடிச்சிருது. படத்தடிங்கிறது விடுவோம். லேசர் விடுதுங்க. அது வர்றதெல்லாம் துரத்தி விடுது. ஒன்று அழிக்கலாம். இந்த நேரத்தை எப்படி அழிக்க முடியும்?
ஓகே டிஃபால்ட் கொடூரமாக இருக்குது. ஸோ உண்மையில் பயங்கரமாக இருக்குது. விட்டா மொத்தமாக அழிச்சிருவோம் போல. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே பயங்கரமாக இருக்குது கேமு. ஸோ அந்த கடைசி வீடியோக்கு கிடச்ச லைக்கு சப்போர்ட் அளவுக்கு இதுக்கும் நீங்கள் தாங்க. என்னது ஒருத்தனும் சாக்கல மார்ஸில் ஒருத்தனும் இல்லைன்ட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் தாங்க. நான் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். இன்னும் நீங்கள் அந்த போன வீடியோவுக்கு அந்த அத்தனை பார்த்து அத்தனை பேர் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது பாருங்கன்ட்டு. அவ்வளோதான் கைஸ், பாய்.